எங்களுக்கு இந்த சுடுகாட்டை மாத்திட்டாங்க. திட்டச்சேரி பக்கத்துல உயிரிழந்தவருடைய உடலை அடக்கம் செய்யறதுக்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில 7 மணி நேரம் நாகை திட்டச்சேரி சாலையில உடலை போட்டு இன்னொரு தரப்பினர் கடும் போராட்டத்துல ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய கொந்தகை கிராமத்தை சேர்ந்தவர் கருணாநிதி. இவரு திமுக கட்சி மூத்த உறுப்பினர். உடல்நலக்குறைவால இவர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில இவருடைய உடலை அடக்கம் செய்யறதுக்காக அந்த பகுதியை சேர்ந்தவங்களும் உறவினர்களும் கொந்தகையில இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்களாம். அப்பதான் அந்த பகுதியில வசிச்சுட்டு வரக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா கூறப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச கருணாநிதியினுடைய உறவினர்கள் கருணாநிதியுடைய உடலை நாகை திட்டச்சேரி சாலையிலேயே போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதனால போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. சுடுகாட்டுல உடலை அடக்கம் செய்யும் போது சரியாத அடக்கம் செய்யாம போயிடுறாங்க. அதனால நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வரோம் அப்படின்னு இந்த பட்டியலின மக்கள் தெரிவிச்சிருக்காங்களாம். அதனாலதான் இவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. போலீசார் இரு தரப்பினர்கிட்டையும் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில 2 பேருமே சமாதானமா போக ஒத்துக்கலையாம். அதை தொடர்ந்து 7 மணி நேரமா சாலையிலேயே உடலை போட்டு இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. அதுக்கப்புறமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்கள் அங்க வந்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு சமாதானப்படுத்தி இருந்திருக்காராம். அதை தொடர்ந்து உயிரிழந்தவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்திருக்கு. இப்படி உயிரிழந்தவருடைய உடலை சாலையில போட்டு இவங்க மறியல்ல ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருந்திருக்கு. நீங்க சொன்னீங்க நாங்க எல்லாருமே போறோம். தயவு செய்து நீங்க போறதுக்குள்ள எங்களுக்கு இந்த சுடுகாட்டை மாத்திட்டாங்க. பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். உண்மையிலேயே ஒரு நின்று வாங்கலாம். நாற்றம் வருது, சாப்பிட முடியாத வாந்தி வரும். உங்க வீடு பக்கத்துல இந்த மாதிரி பாடி அவங்க டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா நீங்க அங்கே இருக்க முடியாது. ஒரு அளவுக்கு இதை இருக்கும் இல்லையா?